இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒர்க்கிங் டே தான். ஒர்க் முடிச்சு வரதுக்கே ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. வந்ததுக்கப்புறமா டியூஷன் குட்டீஸ்க்கு டிராயிங் காம்படிஷனுக்கு எல்லாம் வரைஞ்சி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க இருக்கும்போதே மாவு மட்டும் போட்டு விடலான்ட்டு கிரைண்டரில் அரிசி மட்டும் உளுந்து போட்டு விட்டுட்டேன். காலையில் கொஞ்சம் பாத்திரம்லாம் அப்படி இப்படியே இருந்தது. எப்போவுமே ஹஸ்பண்ட்க்கு வந்து டைம் இருந்ததுன்னா அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அவங்களுக்குமே உள்ளே நிறைய ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கிறதுனால ஸோ ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நானும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த சாப்பிங் போர்டு வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி மீஷோவில் ஒன்று வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து அவ்வளோக்கா குவாலிட்டியாக இல்லை. ஏன்னா கொஞ்சம் தண்ணியில் போட ஒரு மாதிரி உப்புன மாதிரி ஆகிடுச்சு. அது போக மீஷோவில் வாங்கிட்டு வந்திருந்த ப்ராடக்ட் எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டு வந்து டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி சேமியா தான் ரெடி பண்ணியிருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு முட்டை கிரேவி சாப்பிடணும் போல் கிரேவிங்ஸாக இருந்தது. அதனால் ராகி சேமியா முட்டை கிரேவி சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அப்படியே செஞ்சு முடித்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே மாவுமே ஓடி முடிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிவிட்டு கையோட கிரைண்டர் மிக்ஸி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜூஸ் போகிறேன்னு அப்படியே கிச்சனை ஃபுல்லாக மிஸ் பண்ணிட்டாங்க. அதையுமே கையோட க்ளீன் பண்ணிவிட்டு அஸ்யூஷுவல் எப்பவும் போல் கிச்சனையுமே க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயாச்சு. ஸோ இப்படி கொஞ்சம் நைட் வந்து ரொட்டீன் இப்படி இருந்தால் தான் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு சுறுசுறுப்பாக ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த வ்ளாகில் பேசலாம். பாய்.